எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க. அப்போ கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். "அண்ணா இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு" பாசமாக வைக்கிறாங்க. சின்னண்ணன் வந்து எப்படியாவது வம்பிழுக்கணுமேன்னு பயங்கர கோவத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் பெரியண்ணன் கொஞ்சம் முகத்தை வந்து சுழிச்சிட்டே சாப்பிட்றாரு. ஆனால் அவர் உண்மையாக தான் மெதுவாக உட்காந்துருக்கிறாரு. சின்னண்ணன் தான் எப்படியாவது வம்பிழுக்கணும், என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் சாப்பிட எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையாக. எல்லாத்தையும் பார்க்குறாரு. யார்கிட்ட பேச்சு கொடுத்தா இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சு நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. டக்குன்னு மயில் உன் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு மெதுவாக கதிர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அங்கே வந்து கோமதி தம்பி வந்து அதை அப்போ முடிஞ்சு போச்சு அண்ணா, அதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு வாய் அடைச்சிட்றாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு எல்லாரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிக்கவே கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லார்ட்டையும் பாசமாக உட்காந்து சாப்பிட்றத அப்பத்தாவும் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதை கண்கொள்ளா காட்சியாக கோமதி ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கிச்சனில் நின்று எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க. இப்படி தான் ப்ரமோ போட்டிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் எபிசோடு வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கோமதியோட கேரக்டர் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில்